ஜெபிப்போம். எழுந்து அவருடைய கிருபைக்காக இந்த நாளின் புதிய கிருபைகளை தேவன் நமக்கு மிகுதியாய் தரும்படி ஆண்டவரே, இந்த நாளின் புது பலத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் என்று கேட்போம். புதிய பலன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே புதிய கிருபைகளை தாங்க. இந்த நாளின் ஆகாரத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குகிறாங்க. கடந்து வந்த பாதை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். எல்லாம் உமது கிருபையும் உமது தயவும் எங்களை வழி நடத்துகிறது. நன்றி செலுத்தி ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் உங்களுடைய சமூகத்தில் வந்து கிருபைக்காய் காத்திருக்க உதவி செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். தாகத்தோடு வந்து இருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே கிருபையால் நிரப்புவீர் என்று, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் வேலையடைப்பீர் என்று வந்து இருக்கிற எங்கள் ஒவ்வொரு மீதும் உங்களுடைய கிருபை பெருகட்டும் பெருகட்டும் என்று அப்படி சொல்லிட்டு கேட்போம். ஆண்டவரே, கிருபை பெருகட்டும் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில கிருபை பெருகட்டும். இந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து அனுபவிக்கத்தக்கதான் இன்னும் அதிகமாய் உமது கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அந்த ஒவ்வொருவரையும் இந்த கிருபையால் நிரப்பும் என்று கேட்போம். பூரண கிருபை எங்களுக்குள் பெருகட்டும். ஆண்டவரே, நாங்கள் கிருபை பெற்றவர்களாய் திரும்பி செல்ல, மிகுந்த கிருபை நாம் நிரப்பப்பட்டு செல்ல எல்லாருக்கும் ஆண்டவரே உங்க கிருபை நாவினால் ஒரு விஷயம் நிரப்பி எழுவீராக. ஆண்டவரே, கிருபையின் ஐஸ்வர்யத்தை வாஞ்சிக்கிற எங்கள் மீது, கிருபையின் ஐஸ்வர்யங்கள் மீது பிரியப்படுகிற எங்கள் மீது கிருபையுள்ள ஆவியை தருவீராக. கிருபையின் ஆவியால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக என்று கேட்போம். அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சமூகத்தை தாகத்தோடு வந்து காத்திருக்கிறோம். கிருபையால் பூரணமாய் எங்கள் ஒவ்வொரு நிரப்புங்க. ஆண்டவரே, ஏதோ பாதி அளவு ஏதோ ஒரு அளவுக்கு போதும் என்று அந்த பூரணமாய் நிரப்புங்க. பரிபூரணமான கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். பரிபூரண கிருபை, பரிபூரண கிருபை, சம்பூர்ணமான கிருபை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யணும். தேவகாரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்க கிருபை பொருந்தின வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்படட்டும். இன்னும் அதிகமாக வார்த்தைகளையும் கிருபைகளையும் பெற்று செல்ல எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெப கொள்கை காயத்தமாக நாம் பாடத்தாளிலே 11வது பாடலை பாடுவோம். நீர் என்னை தேடி வராது. பாடத்தாளிலே 11வது பாடல். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என் தொட்டு தூக்கிட நீர் ஓடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வரா
நான் உணர்ந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உழையான சேற்றினிலே நான் உணர்ந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. தேரோ புகழோ தேவையில்லை, சொல்லி அழைத்தவன் நீ போதும். தேரோ புகழோ தேவையில்லை, சொல்லி அழைத்தவன் நீ போதும். நின் தேவா என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் எங்கோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் எங்கோ அழிந்திருப்பேன். தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்த நாருயிரே, ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். அன்பே எந்த நாருயிரே, ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் எங்கோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் எங்கோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் எங்கோ மறித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் எங்கோ அழிந்திருப்பேன். கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் ஆண்டவரே, இந்த கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. நீங்க தேடி வராதிருந்தால் என்றோ அழிந்து போயிருப்போம். பூரண கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அழிவிலிருந்து எங்களை காத்த கிருபை நன்றி செலுத்துகிறோம் தகவலே. தொடர்ந்தும் அது கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் அழகை செய்யட்டும் என்று கேட்போம். எங்கள் குடும்பத்தை அழகை செய்யட்டும். எங்கள் வீட்டின் அங்கத்தினர்கள் எல்லாரையும் அழகை செய்யட்டும். எல்லாரையும் அது கிருபை தாங்கட்டும். எத்தனையோ நாச மோசங்களை கடந்து வருகிறோம். ஆண்டவரே, இந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் வேலையடைத்துக் கொள்வதாக, எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்வதாகப்பா. அந்த பூரண கிருபை எங்களை காத்துக் கொள்ளட்டும். அழிவிலிருந்து விலக்கி காக்கட்டும். சமாதானத்தை தரட்டும். நீதியின் பாதையில் எங்களை சீர்படுத்தட்டும். ஆண்டவரே, ஆக்கினை படையாதபடி எங்களை விலக்கி காக்கிற கிருபை ஆண்டவரே, இந்த கிருபைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷித்த கிருபையால், பூரண கிருபையால், சம்பூர்ண கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. நீர் எங்களை தேடி வந்து உங்கள் கிருபை தந்தபடியாலே நாங்கள் எங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். நிர்மலமாக இருக்கிறது தேவரீருடைய சுத்த கிருபையால் நன்றி, வேறு ஒன்றுமில்லை. ஆண்டவரே தகப்பனே, புது கிருபையால் இந்த நாளில் நீங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி அனுப்புவீராக. கிருபை நாவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் கிருபை நாவியால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. தேவ கரத்திற்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபை பொருந்தின வார்த்தைகள் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் காலை நேரத்தில்
கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து கிருபைக்காக காத்திருக்கிற உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தமது பூரண கிருபையினாலே நேற்று தியானத்தைப்படி கிருபையின் ஐஸ்வர்யங்களினாலே நம்மை நிரப்புவாராக. மாறக்கூடிய கிருபையின் ஐஸ்வர்யம் அல்ல, உலகத்தால் அது நீக்கப்பட வேண்டிய அல்லது நீக்க முடிகிற ஐஸ்வர்யங்கள் அல்ல. அது தேவன் தருகிற உன்னதத்திலிருந்து வரும் ஆசீர்வாதம். ஒவ்வொருவரும் கர்த்தர் நம் எல்லாருக்கும் சம்பூர்ணமாக தந்து வழி நடத்துவாராக. கிருபையின் ஐஸ்வர்யங்கள் 7 காரியங்களை தியானித்தோம். அதை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் தருவார். ஒவ்வொருவருக்கும் அதை பூரணப்படுத்தும்படி நாம் இன்னும் அதிகமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு இன்னும் அதிகமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு அதிகமாய் நாம் எல்லாரையும் நடத்துவார். இந்த நாளின் புதிய கிருபைக்காக அவருடைய சமூகத்தை நாம் காத்திருக்க முன்பதாக எத்தனை பேர் நாம் வருகிற போது கிருபையால் எங்களை நிரப்பும், எங்கள் குடும்பத்தை கிருபையால் நிரப்பும் என்று வருகிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வருகிற போது ஆண்டவர் இந்த நாளிலே எங்களை கிருபையால் என்னை நிரப்பும், என் குடும்பத்தை நிரப்பும். வருகிற போது ஆலயத்திற்குள் வருகிற போதே நம்முடைய இருதயம், வீட்டிலிருந்து புறப்படுகிற போதே நம்முடைய இருதயத்தில் இந்த விண்ணப்பம் எப்போதும் இருக்க வேண்டும். வருகிற போது ஆண்டவரை இந்த நாளுக்குரிய ஆகாரம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும் என்று ஜெபிப்பது அல்ல, அது தாகமும் ஆண்டவரே இந்த நாளின் கிருபையை எனக்கு தான், நான் திரும்பி வெறுமையாய் வரக்கூடாது, ஆகாரத்தால் என்னை திருப்தி அனுப்பும், என் குடும்பத்திற்கு வேண்டிய ஆகாரத்தோடு என்னை அனுப்பும் என்று வாஞ்சையோடு ஒவ்வொரு நாளும் வருவோம். இந்த நாளின் கிருபை 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9:14. உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார்கள். உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாக இருக்கிறார்கள். விசேஷித்த கிருபை அல்ல, மிகவும் விசேஷித்த கிருபை. மிகவும் விசேஷித்த கிருபை. இந்த விசேஷித்த கிருபையை தான் அதே சமூகத்தில் நாம் இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். சர்பாசிங் கிரேஸ் என்று சொல்கிறோம். விசேஷித்த கிருபை அது நமக்கு சாதாரணமாய் சொல்லப்படவில்லை. மிகவும் விசேஷித்த கிருபையை இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குப்படுகிறார். சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தருகிறார். ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவம், புது புது பலன், புது புது காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறது, நம்மை உருவாக்குகிறது, நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறது. இந்த காலையிலும் விசேஷித்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். விசேஷித்த கிருபை அது உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய, உலகத்திற்கு செய்யப்படுகிற, உலகத்திற்கு கிடைக்கப்படுகிற காரியம் அல்ல, கிடைக்காத காரியம், மற்ற எல்லாருக்கும் கிடைக்கிறது அல்ல. இது விசேஷித்த கிருபை. இது அப்படி சமூகத்தில் காத்திருக்கிற, நேற்றைய தினத்தில் முதல் ஐஸ்வர்யத்தை தியானித்தோம். தெரிந்து கொள்ளப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கு இந்த விசேஷித்த கிருபை. ஆனால் பிரித்தெடுக்கப்பட்டு இந்த சபை என்கிற அவருடைய சிறகின் நிழலிலே, செட்டையின் நிழலிலே வந்து காத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த மிகுந்த விசேஷித்த கிருபையை தருகிறார். அல்லேலூயா. விசேஷித்த கிருபை ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த நாளில் பூரணமாய் தந்து வழி நடத்துவாராக. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் முன்பகுதி. 1 கொரிந்தியர் 4:7. விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? விசேஷித்த கிருபை பெற்றவர்களாக, மிகுந்த விசேஷித்த கிருபை பெற்ற ஜனங்களாக நம்மை மாற்றுகிறவர் யார்? சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர், சகலவற்றிற்கு மீது அதிகாரம் உடைய தேவன். ஒவ்வொரு வீட்டிலையும் நமக்கு தேவை. அவர்கள் விசேஷித்த கிருபை எதற்கு? எல்லாரும் படிக்கிறார்கள், படிக்கிறதுல நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னும் விசேஷித்த கிருபை, இன்னும் விசேஷித்த தனித்துவம். எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்கிறது, தொழில் எல்லாரும் செய்கிறார்கள் உலகத்துல, அது நம்முடைய தொழிலே ஒரு விசேஷித்த கிருபை. எல்லாரும் இந்த வேலையை தான் செய்கிறார்கள், நாமும் அந்த வேலையை செய்கிறோம். ஆனால் நம்முடைய வேலையில ஒரு விசேஷித்த கிருபை, ஒரு விசேஷித்த தனித்துவம், ஒரு விசேஷித்த அடையாளம், இதை நமக்கு ஆண்டவர் தருகிறார். எல்லாரும் செய்கிறார் பணிக்கு. ஒரு கடை, ஒரு தெருவில், ஒரே தெருவில் 3 கடைகள் இருக்கும், அந்த ஒரே சம்பந்தப்பட்ட கடை. ஆனா ஒரு கடையில மாத்திரம் கூட்டம் அதிகமாக இருக்கும், அது விசேஷித்த கிருபை. ஒரு குறுகலான பாதைக்குள்ளே வந்து ஒரு கடை இருக்கிறதே தெரியாத ஒரு இடத்துல ஒரு கடை வைத்திருப்பார்கள்.
ஆனா அது அதிகமாய் ஓடும் அநேக ஜனங்கள் தேடி போவார். அது விசேஷித்த கிருபை. அவர் மேல நம்பி வார்த்தை வைத்து அவரை வாஞ்சிக்கிற விசுவாசிக்கிற உண்மையுள்ள ஜனங்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு இந்த விசேஷித்த கிருபை. எல்லாரும் படிப்பார்கள், பள்ளிக்கூடத்துல கல்லூரியில எல்லாரும் படிக்கிறார்கள். ஆனா நம்முடைய பிள்ளைகள் மீது கர்த்தர் ஒரு விசேஷித்த கிருபை, ஒரு தனி அடையாளம், தனித்துவமாய் இருக்கும்படி கிருபை. ஐயோ, படிக்காத ஒரு மனுஷன் இவன் இல்ல, அவன் மேல ஒரு தேவ கிருபை இருக்கிறது. உலகம் அதை கண்டுகொள்ளும்படி அவன் அடையாளத்தை வைக்கிறார். அதுதான் விசேஷித்த கிருபை பெற்றுக் கொண்டவர்களுக்கான ஒரு பெரிய பாக்கியம். தானியேல் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தானியேல் 6:3. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நியமித்தான். அவர்கள் வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. தானியேல் அங்கே தேசாதிபதிகளுக்குள்ளே மேற்பட்டவனாய் மாறி இருக்கிறார். அவர் விசேஷம். அவர் அந்த நோக்கம் என்ன? அவர் அடிமையாய் கொண்டு போக வந்த பாபிலோனுக்கு வந்த ஒரு அடிமைதான் யார்? தானியேல். அடிமைக்கு என்ன கிடைத்தது? கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தபடினால் அவனுக்கு இன்னும் பாருங்கள், அவன் எல்லாருக்கும் மேற்பட்டவனை வைத்து அந்த வார்த்தை சொல்கிறது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி. எத்தனை பேர் அழைக்கப்பட்டார்கள்? ஏராளமான வாலிபர்கள் வந்தார்கள். 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஞானம் உள்ளவர்கள், அரண்மனையில் வேலை செய்யத்தக்க அந்த ஞானம் கிடைத்தவர்கள் ஏராளமான பேரை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எல்லாரும் திறமை உடையவர்கள், படிப்பறி உடையவர்கள், அழகுடையவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி திரளாய் வந்து எல்லாருக்குள்ளும் விசேஷித்த ஆவி இல்லை. தானியேலுக்குள் வார்த்தை சொல்கிறது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி, விசேஷித்த கிருபை, விசேஷித்த தேவ ஆவி, கிருபையின் ஆவியானவர் தானியேலுக்குள் இருந்தபடியால் பாருங்கள், அடிமையாய் போகப்பட்ட இடத்துல கூட அவருக்கு இரக்கம் கிடைக்கிறது. அந்த இடத்துல கூட ராஜாவினுடைய சமூகத்திலும் அங்கு பணி செய்கிற எல்லாருக்கும் மத்தியிலையும் ஒரு தனித்துவம். வேலை செய்வது எனது அடிமையாய் கொண்டு வந்தப்பட்டவர், அடிமைகள் எல்லாரும் இருந்தார்கள். தானியேல் ஒரு படி மேல அவருக்கு தனித்துவம், ஒரு அடையாளம், ஒரு விசேஷித்த கிருபை அவரை உயர்த்தி இருக்கிறது. அதான் அழகாய் சொல்லி இருக்கிறது வார்த்தை, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால். அந்த விசேஷித்த ஆவி நம்மில் ஊற்றப்படுவதற்கு தான் இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். விசேஷித்த ஆவி எனக்குள் வையும், ஒரு அடையாளத்தை எனக்குள் காண்பியும். எல்லா அடிமைகளை போல் நான் தானியேல் இருக்கவில்லை. அந்தவர் எல்லாரை போல நாங்கள் வேண்டாம், எங்கள் விசேஷித்தவர்களாய் மாற்றுங்கள். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்தவர்கள், உம்முடைய பார்வை கொண்டதாக விசேஷித்த பலவான்களாய் எல்லாரையும் மாற்றும் என்று கேட்க வேண்டும். கல்தேய தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவர் இது தானியேல். பாருங்கள், அங்கே அநேக புறஜாதிகள் அருவருக்கக்கூடிய ஏராளமான பாவங்கள் உள்ள இடம். அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு மனுஷனுக்குள் விசேஷித்த ஆவி. எங்கு இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மனுஷன் காத்திருந்தபடியால் கர்த்தர் பிரித்தெடுத்தப்பட்ட இந்த தானியேல் மேல் விசேஷித்த ஆவி இருந்தது. நம்ம ஒவ்வொருவருக்கும் அதை தருவார். நம்ம மேல அவர் ஊற்றும்படி பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமுள்ள தேவன் விசேஷித்த ஆவியை தருவதற்கு. இன்னும் என்னாகமும் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னாகமும் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பாருங்கள், வார்த்தை சொல்லுகிறது, தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறார். இங்க 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள். இந்த 6 லட்சம் பேருக்கும் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அந்த ஆகிய காலேபுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி, ஒரு விசேஷித்த கிருபை அவனுக்குள் இருந்தபடியால் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனுக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தை பாருங்கள். உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியால் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். பார்த்து வந்த அந்த கானானுக்கு அவனை நான் சேர பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, அவனை சுதந்திரிக்க முடியும். அந்த சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். முன்னிலை கிளம்பின ஜனங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அல்ல.
இதற்கு பின்புதான் இவனுக்கு கொடுக்கப்படுவதில்லை, இவன் முழு சந்ததி எல்லாரும் அங்கே வந்து சேரும்படி ஒரு கிருபை. இதுதான் ஆண்டவர் தருகிற உன்னத ஆசீர்வாதம். எல்லாருக்கும் இல்லாத பாதை, எல்லாருக்கும் திறக்கப்படாத ஒரு வாசல், ஒரு தனித்துவமான ஒரு பாதை, சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு ஆசீர்வாதம் காலேபுக்கு கொடுக்கப்பட்டது. காலேபு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட விசேஷித்த கிருபை. 6 லட்சம் புருஷர்களுக்கு அந்த கிருபை கொடுக்கப்படவில்லை. எல்லாரையும் நீங்கள் சந்ததிக்கு உங்க எல்லாரையும் கொண்டு வருவேன் என்று அந்த வாக்கு பண்ணவில்லை. நான் காலேபுக்கு சொல்லுகிறேன், விசேஷித்த ஆவி, விசேஷித்த மனிதனாக இருந்தபடியால் தெரிந்து கொண்டு அவனை பிரித்தெடுத்து உன்னை சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்வேன், நீ சுதந்திரிப்பா எல்லாவற்றையும் என்று. நமக்குள் இந்த விசேஷித்த ஆவி இருந்தால் அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நெடுநாளாய் காத்திருக்கிற காரியங்கள், இந்த வாழ்க்கையில இன்னும் தடைபட்டு கொண்டே வருகிற காரியங்களை இந்த விசேஷித்த ஆவி நமக்குள் இருக்குமானால் நாம் அதை தடையில்லாமல் சுதந்திரிக்க முடியும். தடையில்லாமல் சுதந்திரிக்க கர்த்தர் ஒரு அடையாளத்தை நம்ம மீது வைப்பார். அந்த விசேஷித்த கிருபை ஒரு அடையாளமாய் நமக்கு முன்பதாக இருக்கும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மீண்டும் ஒருமுறை வாசிக்கலாம். தானியேல் 6:3. தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தார். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தவையால் அவனை ராஜ்ய முழுமைக்கு அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். பாருங்கள், இந்த விசேஷித்த ஆவி காலேபுக்கு இருந்தபடியால் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணி அவர் நடத்துகிறார். இதே போல இங்க தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தபடியால் ராஜா என்ன நினைக்கிறார்? தன்னுடைய ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைக்கிறார். பாருங்கள், இதுதான் உயர்வு. இந்த விசேஷித்த கிருபை வந்துவிட்டால் கர்த்தர் தம்முடைய பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சாதாரண அடிமையை கூட ராஜாவாய் மாற்றுவார். அவர் அந்த தேசத்துல பிறந்தவரும் அல்ல, அங்கு வளர்ந்தவரும் அல்ல, அங்க இருக்கிற சாஸ்திரத்தின் படி அங்க இருக்கிற சட்டத்திட்டங்களில் உட்பட்டவரும் அல்ல. வெளியிருந்து வந்த மனுஷன் எப்படி இந்த தேசத்தை ஆளுகை செய்ய முடியும்? இதுதான் கர்த்தர் வைக்கிற அடையாளம். இதுவரைக்கும் யாருக்கும் நடைபெறவில்லை, இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் தானியேலுக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றுகிற ஒரு கிருபை அவனுக்குள் இருந்தபடியால் கர்த்தர் அதை தானியேலுக்காய் செய்வார். அது அவர் பார்வை கொண்டதாக அற்பமான காரியம். கர்த்தருடைய பார்வை கொண்டதாக இது அற்பமான காரியம். தானியேலை ராஜாவாக்குவது, சாணத்திற்கு உயர்த்துவது பெரிய விஷயமே அல்ல. கர்த்தருக்கு கண்களில் கிருபை கிடைத்தால் போதும், அவருடைய கிருபையின் ஆவி நம்ம மேல இருந்தால் போதும், விசேஷித்த கிருபை நம்ம மேல இருந்தால் போதும், கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். வேலை ஸ்தலங்களில் உயர்ந்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே சொன்னபடி எல்லாருக்கும் ஒரு பணி இருக்கும், ஆனா அதே பணியை தான் நாமும் செய்வோம். அதுல ஒரு விசேஷித்த கிருபை இருக்கும். எல்லா செய்கிற தொழில் தான் நமக்கும் உண்டு, ஆனா அதுல கர்த்தருடைய கிருபை விளங்கும். அதுதான் அதிசயமாய் தேவன் நடத்துவார். தானியேல் எல்லாரும் இருந்தார்கள். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் எல்லாரும் அந்த ராஜாவுடைய ஸ்தானத்திற்கு அந்த உயர்ந்த பதவிக்கு வரவில்லை. ஆனால் இந்த மனுஷன் மீது ராஜா ஒரு சித்தம் கொண்டார். அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக அவனை ஏற்படுத்த சித்தம் கொண்டார். இதுதான் விசேஷித்த கிருபைகள் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும், நம்மை உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போகும். என்னாகும் 23ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம். என்னாகும் 23:21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. விசேஷித்த கிருபை யாருக்குள் உண்டோ அவர்கள் அடிமையின் ஒரு சுபாவத்தை தரிக்க வேண்டியதில்லை. அவர்களுக்குள் ராஜாவின் ஜெய கம்பீரம் உண்டு. தானியேல் அடிமைதான், அவனுக்குள் அடிமையின் ஆவி இல்லை. ஏன்? அவனுக்குள் விசேஷித்த ஆவி, விசேஷித்த கிருபை இருந்தபடியால் அவனுக்குள் ராஜாவின் ஜெய கம்பீரம் இருந்தது. ராஜா அவனை பார்த்து அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக வைக்க சித்தம் கொண்டார். ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள் இருந்தால் எந்த ஸ்தானத்துக்கும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவருக்குள் இருந்தது. 24ஆம் சங்கீதத்திலே யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவர், அவரே மகிமையின் ராஜா என்ற வார்த்தை சொல்லுகிறது. 8ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்திலிருந்து அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அவர் மகிமையின் ராஜா. கடைசி வார்த்தை எப்படிதான்? அவர் மகிமையின் ராஜா. இந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் யாருக்குள் இருக்கிறது? விசேஷித்த கிருபையை பெற்ற எல்லாருக்குள்ளும் இந்த ராஜாவின் ஜெய கம்பீரம், இந்த மகிமையின் ராஜாவுடைய முக பிரகாசம் நமக்குள் இருக்கிறது. அவரை தேடுகிற இந்த கிருபையின் ஆவியை பெற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இது இருக்கிறது. ஏசாயா உசியா ராஜா மரணம் அடைந்த பிறகு இனி யார் அந்த பணியை செய்வது, அந்த ராஜஸ்தானத்திற்கு யார் வருவது என்று கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறார்.
ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இப்பதான் சொல்லுகிறார், அந்த முகமுகமா இந்த காரியத்தை பார்க்கிற ஆராதனையுடைய அனுபவங்களை எல்லாம் பார்க்கிற போது ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் ஐயோ ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுடைய ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. மகிமையின் ராஜா அவர், மகிமையின் ராஜா, அந்த ஜெய கம்பீரத்தோடு இருக்கிறவர், அதை கண்டதே என்று அவர் புலம்புகிறதை பார்க்கிறோம். இந்த மகிமை முக பிரகாசம் எல்லாருக்குள்ள நமக்குள் வீச வேண்டும். நம்ம எல்லாருக்குள்ள அந்த ஜெய கம்பீரம், ராஜாவின் ஜெய கம்பீரம் நம்ம எல்லாருக்குள்ள வர வேண்டும். விசேஷித்த கிருபை வந்துவிட்டால் நமக்குள் ஜெய கம்பீரம். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பில ஒரு ஜெய கம்பீரமான ஒரு வாழ்வு இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலங்களில ஒரு ஜெய கம்பீரமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவார். நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தில் செய்கிற வேலைகள், தொழிலில கர்த்தர் ஒரு அதிசயமான காரியங்களை செய்வார். எல்லாரும் அந்த பணிதான் செய்வார்கள். மீண்டுமாய் சொல்கிறேன், எல்லாரும் அதே பணிதான் செய்வார்கள். ஆனால் நீங்கள் செய்கிற பணிகளிலே, நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்திலே ஒரு ஜெய கம்பீரம் இருக்கும். ஒரு விசேஷித்த அடையாளத்தை கர்த்தர் வைப்பார். ஏனென்றால் நமக்குள் விசேஷித்த கிருபையை ஆண்டவர் வைக்கிறார். எல்லாரும் இருப்பார்கள். அடிமையை கூட அங்க ராஜாவின் ஸ்தானத்துக்கு உயர்த்த கூடுமானால் நம்முடைய சமூகத்தை காத்திருந்து அர்ப்பணித்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிற நமக்கு கர்த்தர் எவ்வளவோ செய்வார். எவ்வளவோ பெரிய உயர்ந்த அடைக்கலத்தை நம்மை வைப்பார். உயரமான ஸ்தலங்களை காணும்படி நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அவருக்கு அற்பமான காரியம், அவருக்கு அற்பமான காரியம். விசேஷித்த கிருபைக்கு ஒப்பு கொடுத்த எல்லார் மேலும் கர்த்தர் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். தானியேலின் புத்தகம் 5ஆவது அதிகாரம் 12வது வசனம். தானியேல் 5:12வது வசனம். பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியாக்கியம் பண்ணுகிறதும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷ ஆவியும் ஒன்றென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றார். நேரம் காலை 6 மணி. கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. Thanks be to God. He gives us the victory through the Lord Jesus Christ. 1 Corinthians 15:57. 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், ராஜாவாகிய பெல்ஷாத்சார் ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறார். பிரபுக்களுக்கு 1000 பேருக்குரிய அந்த பிரபுக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்து பண்ணி அதை என்ன செய்யறாரு, திராட்சரசம் குடிக்கிறார். 2ஆம் வசனத்திலே திராட்சரசம் குடித்து கொண்டிருக்கையில் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். பாத்திரங்கள் எங்கு உள்ளது? எருசலேம் தேவாலயத்திற்காக அவருடைய தகப்பன் சேகரித்து வைத்து நேபுகாத்நேச்சார் வைத்து. இப்ப என்ன செய்ய, எல்லாம் அந்த விருந்து நடைபெறுகிறது, எல்லாம் குடித்து அவர் மகிழ்ந்து கொண்டிருக்க போது ஒரு கை தோன்றி சுவரிலே எழுதுகிறது. இதை பார்த்த உடனே அவருக்கு மிகவும் கலக்கம் உண்டாகிடுச்சு. வார்த்தை சொல்கிறது, அவர் அதிலிருந்து அதை பார்த்த உடனே அந்த நினைவுகள் அவனை கலங்க பண்ணிச்சு. 6ஆம் வசனம். அவனுடைய பாருங்க, அவன் இடுப்புல இருந்து எல்லாம் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு மோதிக்கொண்டது. கையை பார்த்த உடனே, அது எழுதுகிறதை கண்ட உடனே அவனுக்கு அதை பின் அந்த நிலைமை மாறி போனது, கலக்கம் உள்ளே வந்து விட்டது. இப்பதான் அவர் அழைத்து ஜோசியர் எல்லாம் அழைக்கிறார். 7ஆம் வசனத்தில் ஜோசியர், கல்தேயர், குறி சொல்கிறவர்கள் எல்லாரையும் அழைத்து இது என்ன என்று உடனே எனக்கு சொல்ல வேண்டும். அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறவனுக்கு ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3ஆம் அதிபதியாய் இருப்பான். கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் யாருக்கும் அர்த்தம் தெரியும், என்ன எழுதியிருக்கிறது என்றும் அதுக்கு பதிலும் யாரும் சொல்லவில்லை. இதுதான் ராஜாத்தி சொல்லுகிறாள் 10ஆம் 11ஆம் வசனத்திலே, பயப்பட வேண்டாம், ஒரு மனுஷர் இருக்கிறார். அந்த 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஒரு புருஷன் இருக்கிறான்,
பரிசுத்த தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவனுடைய ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனுக்கு காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேப்காத் நேச்சாரனும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் புரிசொல்லிகளுக்கும் அதிபதியாக வைத்தார். அழகா இந்த வார்த்தையை அவளை சொல்லுகிறாள். அங்கே பிதாவின் நாட்கள், நேபுகாத் நேச்சார் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. விசேஷித்த கிருபை. இந்த விசேஷித்த கிருபை எப்படி அவனை வைத்திருந்தது தெரியுமா? அதான் சொல்லி முடிக்கும் போது சொல்லுகிறார், உங்கள் தகப்பன் எப்படி வைத்திருந்தார் என்றால் அவனை சாஸ்திரிகளுக்கு, ஜோசியர்களுக்கு, கல்தேயர்களுக்கு, குறிசொல் இவர்களுக்கு மேலாக அவனை வைத்திருந்தார். இப்ப அவர் நீ தாழ்த்தி போட்டிருக்கிறது, அவர் அங்க இருக்கிறார். அவர் இவர்களுக்கெல்லாம் மேலானவர். ஏனென்றால் அவனுக்குள் தேவ ஆவி இருக்கிறது. அவள் சொல்லுகிறாள், அவருக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. விசேஷித்த கிருபை. இதுதான் கர்த்தர் மூன்று காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று தேவன் கொடுக்கிற விசேஷித்த கிருபை, இன்னொன்று விசேஷித்த ஆவி, இன்னொன்று விசேஷித்த ஞானம். மூன்று காரியம் அவசரத்தில் அவள் சொல்லுகிறார். விசேஷித்த கிருபை, விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஞானம். மூன்றையும் அவள் சொல்லுகிறார். சொல்லி எல்லாருக்கும் மேற்பட்டார். அதுக்கு பின்பதாக தான் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அழைக்கப்பட்டு இது எல்லாத்துக்கும் அர்த்தத்தை சொப்பனங்களையும் வியார்த்திக்கப்படுகிறது. அப்படின்னா உட்பொருளை மறைபொருளை வெளிப்படுத்துவதற்கும் புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதற்கும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. அந்த மனுஷனுக்குள் அது இருக்கிறது. ஏனென்றால் அவனுக்குள் விசேஷித்த கிருபையை தேவன் அவனுக்கு வைத்தார். இதுதான் நமக்கு வேணும். எல்லாரும் அடிமைகள் தான், எல்லாரும் அங்கு வேலை செய்கிறவர்கள் தான். ஆனால் இந்த மனுஷன் எல்லாருக்கும் மேற்பட்டவன், அடிமைதான். இந்த தேசத்திலே இல்லாதவன் தான், அங்கு எல்லாருக்கும் மேற்பட்டவனாய் மாற்றினது விசேஷித்த கிருபை, விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஞானம் அவரை மாற்றுகிறது. 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் எடுத்து வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமல் போயிற்று. எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள். அந்த ஜோசியர்கள், இல்ல சாஸ்திரிகள், எல்லாரும் பெரியவர்கள், அவர்கள் எல்லாரும் என்று ராஜா முக்கியத்துவப்படுத்தினவர்களாம் முன்னாடி வந்தார்கள். இப்ப அவர்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியவில்லை. அவர்கள் எல்லாம் வெறுமையான பாத்திரம் என்று தெரியப்படுத்தி விட்டது. இப்பதான் ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம் எங்க வருகிறது என்றால் முன்னாடி வருகிறது. இதுதான் கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற தருணங்கள். எல்லாரும் உயர்ந்தவர்கள் தான் இருப்பார்கள், ஆனால் அதெல்லாம் வெறுமையான பாத்திரமாய் கர்த்தர் வைத்து விடுவார். ஆனால் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மாற்றுகிற தேவன். இங்க அடிமையாய் கொண்டு போட்ட இந்த சத்துருக்களுக்கு மத்தியில இந்த தானியேலை தனி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவனுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. இவன் நிரம்பி வழிகிற பாத்திரத்துக்கு தான் தேவை வந்து விட்டது. வெறுமையான பாத்திரத்தை கீழே தள்ளிவிட்டார்கள். இவன் நிரம்பி வழிகிற பாத்திரம் முன்பதாக வந்து அங்கே செய்கிற காரியத்தை 16ஆம் வசனத்திலே பார்க்கலாம். பொருளை வெளிப்படுத்தவும் கரகலானவைகளை தெரிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்ற இந்த பதவியை குறித்து சொல்லி அவரை முன்பதாக அழைக்கிறார். கிருபை பாருங்கள், ஒரு மனுஷனை முன்னாக கொண்டு வருகிறது, முன்பதாக கொண்டு நிறுத்துகிறது. எல்லாருக்கும் அந்த ஒரே வேலைதான், எல்லாருக்கும் ஒரே தொழில் தான், எல்லாருக்கும் ஒரே படிப்பு தான், ஒரே ஸ்தானம் தான். ஆனால் அந்த இடத்துல இருந்து கர்த்தர் பிரித்து உயர்த்தி வைப்பார். அதான் விசேஷித்த கிருபை தருகிற உன்னத பாக்கியம். விசேஷித்த கிருபை பெற்றவர்கள் இப்படிதான் எல்லாரை பார்க்கிலும் சற்று முன்பதாக நிற்பார்கள். இந்த பாத்திரம் வெறுமை அல்ல, இது நிரம்பின பாத்திரம், கிருபை மிகுந்த பாத்திரம். அதான் தினந்தோறும் கேட்கிற ஆண்டவரே எங்களை நிரப்பும், எங்கள் பாத்திரம் நிரம்பட்டு நிரப்பும் என்று கேட்பதற்கு காரணம் இதுதான். இந்த பாத்திரம் பின்னாடி இருந்தாலும் கூட, மறைக்கப்பட்டாலும் கூட, ஏற்ற நேரம் வரும், இந்த பாத்திரம் முன்பதாக வந்து நிற்கும். இது ஆசீர்வாதத்தின் நிரம்பி வழிகிற பாத்திரம். யாத்திராகமத்தின் புத்தகம் 8ஆவது அதிகாரம் 22-23 வசனங்கள். யாத்திராகம் 8:22-23 வசனங்கள். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்கிறார். ஜனங்களுக்குள்
எகிப்து ஜனங்களுக்குள் வாதைகள் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே வண்டுகள் வருவதற்கு பலவிதமான வண்டுகள், 21 வசனத்தை பார்க்கிறோம். பலவிதமான வண்டுகள் அங்கே அவர்களை அழிக்கும்படி அனுப்புவேன் என்று சொல்லி எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகள் நிறையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பதான் சொல்லுகிறார், பூமி நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி. கர்த்தரை நாம் அறிந்து கொள்ளும்படி அவர் விசேஷித்த கிருபை நமக்கு வேண்டும். என் ஜனங்கள் இருக்கிற இந்த நாட்டிலே 4 வண்டுகள் வராதபடி இந்த நாட்டை விசேஷப்படுத்து, நம்ம வீட்டை விசேஷப்படுத்தணும். அவருடைய சமூகத்தை விசேஷித்த கிருபையால் எங்கள் வீட்டை நிரப்பும். பிள்ளைகளை விசேஷப்படுங்க. அதுவரை எங்கள் பிள்ளை விசேஷித்த கிருபை தாங்கட்டும். அவர்கள் விசேஷித்தப்படுத்த வேண்டும். ஏன் என்றால் அடுத்த வசனத்துல பாருங்கள், அந்த 23 என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். உலக ஜனங்களுக்கும் நம்முடைய ஜனங்களுக்கும், உலகத்தின் வேலைக்கும் நம்முடைய வேலைக்கும், உலகத்தின் வீடுகளுக்கும் நம்முடைய வீடுகளுக்கும் ஒரு விசேஷித்த படுத்தல் வேண்டும். ஏனென்றால் அதுக்கு அடுத்த வருஷத்துல அதான் கர்த்தர் சொல்லுகிறார், வித்தியாசம் உண்டாகும்படி செய்யணும். ஏன்னா அதுக்கு பின் ஒரு அடையாளம் நாளைக்கு உண்டாகும், நாளைக்கு ஒரு சங்காரம் உண்டாகும், ஒரு பயங்கரம் நடக்கும்னா இந்த விசேஷித்து படுத்தப்பட்ட எல்லாமே தேவனால் காத்து கொள்ளப்படும். அல்லேலூயா. விசேஷித்த ஆவியை பெற்று எல்லாரும் காக்கப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள். விசேஷித்தப்படுத்தாதது எல்லாத்துக்குள்ளும் பலவிதமான வண்டுகள் வந்து சேதப்படுத்தும். அதை விசேஷித்து வைக்கும்படி சொல்லுகிறார். யாத்திரை 33 யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எங்களால் அறியப்படும். நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படி பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். எப்போ நாம் விசேஷித்தவர்கள் என்று விளங்குவோம்? கர்த்தர் நம்மோடு கூட வருவதுதான் கேட்கிறார். எனக்கும் உங்கள் ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதில்லை. தானியேலோடு கர்த்தர் பாபிலோனில் இருந்தார். அது அந்நிய தேசம் வரமாட்டேன் தானியேலை விடவில்லை, அங்கேயும் தானியேலோடு இருந்தார். தானியேல் கர்த்தரோடு இருந்தபடியினால் அவர் விசேஷித்த கிருபை பெற்றவனாக இருந்தார். பாருங்கள், அதை சொல்கிறார், இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உங்களுடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். விசேஷித்து படித்துக் கொள்ளுங்கள். கிருபையின் ஆவிக்கு ஒப்பு கொடுத்து விசேஷித்த ஆவிக்கு ஒப்பு கொடுப்பீர்கள், ஆனால் மற்ற ஜனங்கள் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருப்பீர்கள். 17 வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். அப்பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே செய்வேன் அப்படின்னா என்ன? விசேஷித்தவர்களாய் மாற்றுவேன். கண்களில் கிருபை கிடைக்கும். மற்ற ஜனத்திலிருந்து ஒரு ஜனத்தை விசேஷித்தப்படுத்துவேன். அது பின் முதல் காரியம் அதான், கிருபை கிடைத்தது. பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கு. 2 காரியம் 3 காரியங்கள் வருகிறது. கிருபை உனக்கு கிடைக்கிறது என்பதை உறுதியாய் சொல்லுகிறார். இன்னொன்று பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், மூன்றாவது அறிந்திருக்கிற தேவன். விசேஷித்தவர்களுக்கு இந்த 3 ஆசீர்வாதம். எப்போதும் கண்களில் கிருபை, எப்போதும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறபடியால் அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரம். மூன்றாவது காரியம் அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு முன் வெளியரங்கமாக இருக்கிறது. தானியேலுக்கு மறைவானது ஒன்றுமில்லாமல் எல்லாம் வெளியாக்கப்பட்டது போல கர்த்தர் சகலவற்றையும் வெளியாக்குவார். நம்முடைய காரியங்கள், படிப்பின் காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், இன்னும் தொழில் செய்கிற காரியங்கள், கையின் பிரயாசம் எல்லாவற்றிலையும் தேவ விசேஷித்த கிருபை விளங்கும்படி கிருபையின் ஆவியை, கிருபையின் ஞானத்தையும் அதிகமாய் நம்ம எல்லாருக்கும் விசேஷித்த கிருபைகளை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வழி நடத்துவார். தேவ கர்த்தர் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களும் எங்கள் குடும்பத்தையும் கிருபையால், விசேஷித்த கிருபையால், மிகவும் விசேஷித்த கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் என்று ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, பெருமையான பாத்திரமாய், ஏதோ குறைவுள்ள ஒரு பாத்திரமாய் நாங்கள் வந்து போகிறதாய் அல்ல ஆண்டவரே, நிரம்பி வழிகிற தானியேலை போல நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இருக்கணும். எல்லாருக்கும் மேற்பட்ட விசேஷித்த பாத்திரம். அங்கு எல்லா ஜனங்களும் இருந்தார்கள், கல்தேயர்கள், குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் இருந்தார்கள், சாஸ்திரிகள். ஆனால் இந்த பாத்திரம் எல்லாரோடு இருக்கிற ஒரு பாத்திரம் அல்ல, இது எல்லாருக்கும் மேற்பட்ட ஒரு பாத்திரம். இந்த விசேஷித்த பாத்திரம் இவர்களோடு வைக்கப்பட வேண்டியதில்லை. இந்த பாத்திரங்களுக்கு அதிகாரியை வைக்கப்பட வேண்டிய, உயர்த்தப்பட வேண்டிய உன்னத ஸ்தானத்தின் பாத்திரம். ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துங்க. கிருபை என்பது அபிஷேகத்தின் ஒரு பகுதி. ஆண்டவரே, அதை நிறைவாய் எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. கிருபையின் ஆவி எங்கள் எல்லாருக்குள்ள ஊற்றுவீராக. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் ராஜா அவனை
தேசத்தின் மேல் அதிகாரியாக மாற்றுவதற்கு அவன் சித்தம் கொண்டபடி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் மீதும் தேவ கிருபை ஆண்டவரே விசேஷித்த கிருபை எல்லார் மேலும் ஊற்றப்பட்டு இருக்கட்டும். மிகவும் விசேஷித்த கிருபையை அளிக்க வாஞ்சை உள்ள தேவன், சித்தமுள்ள தேவன், மிகவும் விசேஷித்த கிருபையை எல்லாருக்குள்ள தேவன் தந்த பரிபூரணத்தினால் வழி நடத்துங்க. சம்பூரணமான இந்த கிருபை எல்லார் மேலும் பணிந்தரப்படட்டும். எல்லாரும் படிப்பார்கள். அல்லது எங்களுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல, அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டார்கள், விசேஷித்தப்படுத்தி ஆண்டவரை உமக்கு முன்பதாக நிறுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் மீது உமது கிருபையின் கரம் அமரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அமரட்டும். அவர்களை படிக்கிற காரியத்தில் விசேஷித்த கிருபை விளங்கட்டும். அவர்கள் போகிற பாதைகளில் விசேஷித்த கிருபை விளங்கட்டும். அவருடைய உயர்கல்வியின் காரியங்களில் அவர்கள் செல்கிற மேன்மைகளில் மற்ற ஜனங்களை போல அல்ல, அது தனி அடையாளம். தானியேல் மற்ற ஜனங்களை போல உனக்கு அல்ல, அவர்களுக்கு அடிமை என்கிற அடையாளம், உனக்கு அதிபதி என்னும் அடையாளம். காரணம் உனக்குள் இருக்கிற விசேஷித்த கிருபை. அன்றைய எங்க எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படி தந்து வழி நடத்துங்க. என் குடும்பங்கள் எல்லா பிள்ளைகளும் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். சகல ஜனங்களை பார்க்கிறோம், விசேஷித்தப்படுத்துங்க. அடையாளத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வைங்க. ஆண்டவரே இந்த கிருபை செய்ய போகிறதுக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பெரியவர்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம், வாலிபர்களை அர்ப்பணிக்கிறோம். அன்றைய கையின் பிரயாசத்துல செய்கிற வேலைகளிலே, தொழிலிலே, வியாபாரத்திலே, ஊழியங்களிலே, கர்த்தர் கொடுக்கிற கையின் பிரயாசத்திலே, அன்றாட ஒவ்வொரு செய்கிற வேலைகளிலே ஒரு தனித்துவம், ஒரு அடையாளம், விசேஷித்த கிருபை எல்லாருக்கும் மேல வைக்கப்படட்டும். எல்லாரும் பணி செய்வார்கள், அது ஆசீர்வாதம் அல்ல. நாங்கள் பணி செய்வதில் ஒரு அடையாளம், ஒரு விசேஷித்த கிருபை ஜனங்களுக்குள் விளங்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்திருக்கிற தேவன் ஒரு அடையாளத்தை, ஒரு முத்திரையை வைத்து விசேஷித்தவர்களாய் மாற்றுங்க. விசேஷித்த கிருபை ஒவ்வொருவருமே ஊற்றப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே தானியேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைப்படி இந்த ராஜஸ்திரி அறிக்கை பண்ணுகிறது போல அந்த விசேஷித்த கிருபை, விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஞானம், இந்த மூன்றையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துங்க. எங்கள் குடும்பத்தை முழுவதையும் விசேஷித்த கிருபையால் நிரப்புங்க. உன் ஜனத்தை அதை பிரித்து விசேஷித்தப்படுத்து. நாளைக்கு ஒரு அடையாளம் காணப்படும், நாளைக்கு ஒரு சங்காரம் கடந்து போகும். அப்ப நீ விசேஷித்தப்படுத்தினதெல்லாம் காக்கப்படும், அதெல்லாம் உயர்த்தப்படும். அதெல்லாம் விசேஷித்தவை, சுதந்திரமாக வைக்கப்பட்டவை. அது அடிமை அல்ல, அது அழிவுக்கு அல்ல, விசேஷித்தப்படுத்தப்பட்டது ஆசீர்வாதத்திற்கு, அது உன்னங்களின் ஆசீர்வாதத்திற்கு. ஆண்டவரே இந்த உன்னத ஆசீர்வாதங்களினால் எல்லாரையும் நிரப்புவீராக. இந்த கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றிலையும் விசேஷித்திருக்கணும். ஒரு முடிவை ஆண்டவரே, ஒரு அடையாளத்தை எல்லாருக்கும் முன்னதாக வைத்து தேவரே எங்களை விசேஷித்த பாதைகளில் நடத்துவீராக. எல்லாருக்கும் அடைப்பட்ட கதவுகளாக இருக்கலாம், ஆனால் இந்த விசேஷித்த கிருபையை பெற்ற எங்களுக்கு அது திறக்கப்பட்ட வாசலாக இருக்கட்டும். இதுவரைக்கும் கண்டடையாத பாக்கியமாக இருக்கலாம் எல்லாருக்கும். எங்களுக்கு அது கண்டடைகிற பாக்கியம். கர்த்தர் செய்ய வல்லவர். நீர் அதை செய்வதற்கு அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீர். எங்களுக்கு செய்வதற்கு அற்பமான காரியம், எங்கள் குடும்பத்திற்கு நீர் செய்வது அற்பமான காரியம். கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். விசேஷித்த கிருபை எங்கள் எல்லாருக்குள்ளும் இருந்து பெருகட்டும். உம்முடைய பாதத்தை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நிரம்பி வருகிற பாத்திரமாய், பெருகுகிற பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்துங்க. இந்த நாளின் வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. பிரயாணங்களை வாய்க்கப்படுங்க, சமாதானத்தோடு தங்க பண்ணுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒரு பிரசன்னம் எங்களோடு இருந்து அளவை செய்து வழி நடத்தட்டும். வேலை செல்ல கர்த்தருடைய மகிமை இன்னும் கிருபையா எங்களுக்கு விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆலய பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளை கர்த்தர் சந்தித்தருளுங்க. பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் செய்கிற ஒவ்வொரு தேவைகளுக்காக ஓடுகிற ஒவ்வொரு ஓட்டங்களிலும் தேவனுடைய ஆண்டவரை அலட்சி அறிகிற தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. இன்னும் ஒவ்வொரு பொருளும் சிறப்பாக எங்களுக்கு கிடைக்க உதவி செய்யுங்க. இன்னும் ஒரு தேவையில் ஒவ்வொரு இடத்தை கேட்கிற போதும் கொடுக்கத்தக்க கர்த்தர் பேசுங்க. நேர்த்தியாய் பணிகள் தடைபடாமல் நடைபெறுவதற்கு இயற்கையை சாதகமாய் மாற்றி ஒவ்வொன்றையும் நீர் எங்களுக்கு ஆலோசனை செய்து வழிபடுத்துங்க. தேவ மகிமை கிருபையும் விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்று மதியம் 12 மணிக்கு திருமதி கனகாவுடைய வீட்டிலே பெண்களுக்கு சங்க ஜெப கொடுகை நடைபெறும்.